ஹலோ. அப்போ நம்ம கேரளா அடை பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே 3 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 3 லிட்டர் வேண்டான்னு அதுக்கு தகுந்த மாதிரி பால் கம்மியாக எடுத்து குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. பால் ஃபுல் ஃபேட் மில்க்கு தான் எடுக்கணும், தண்ணி சேர்த்தக்கூடாது. பால் அங்கே கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் இப்போ நம்ம ஒரு பேனில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லாவே கொதிக்க வச்சுக்கலாம். நான் இங்கே கேரளா அடை பாயசம் தான் வைக்க போகிறேன். அடை இதுதான் வெள்ளை அடை. இது இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்குமான்னு தெரியல, மேபி ஆன்லைனில் வாங்க கிடைக்கும். ப்ரௌன் கலர் அடையும் இருக்குது, உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இங்கே ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். அது நல்லா கழுகி தண்ணியை ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுகி எடுத்து அடையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் சின்னதாக ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி வச்சு அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஏலக்காய் நல்லா சதைச்ச ஏலக்காய் ஒரு 6-7 ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டு பால் நல்லாவே ஹாஃப் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ 3 லிட்டர் பால் ஊற்றுனீங்கன்னா 1.5 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லாவே குக் பண்ணணும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சு கொதிக்க வைக்காதீங்க. இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா டைம் எடுத்து தான் இதை நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பால் எந்த அளவுக்கு சுண்டிருச்சுன்னு பாருங்கள். அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இப்போ நான் 3 லிட்டர் பாலுக்கு 250 ml ஒரு கப்பு சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டு வேணும்னா கொஞ்சம் கூடி டேஸ்ட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம அதை குக் பண்ணணும். அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி பாலோட ஜாயிண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லாவே குக் பண்ணணும். இப்போ நான் ஒரு 1/2 கப்பு சுகர் கூடி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ இருந்த பால் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இது மில்க் மேடு இருந்துச்சுன்னா மில்க் மேடு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1/2 கப்பு மில்க் மேடு எடுத்திருக்கேன். மில்க் மேடு ஊற்றி அதையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. எல்லாமே பாலோட நல்லாவே ஜெல் ஆகணும். ஒவ்வொன்றும் போட்டு நம்ம அதுக்கான டைம் கொடுக்கணும் குக் ஆகிறதுக்காக. நல்லா மில்க் மேடு ஊற்றி அதுவும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருந்த அடையை போடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட்ஸை ஃபீட்பேக்காக நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அடையை போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் இங்கே அன்சால்ட்டட் பட்டர் போட்டிருக்கேன். நெய் இருந்துச்சுனாலும் நீங்கள் நெய் போட்டுக்கலாம். இப்போ அடை பாயசத்தில் நட்ஸு போட மாட்டாங்க. நான் சும்மா ஒரு ஆடம்பரத்துக்காகத்தான் போடுறேன். நீங்கள் எந்த நட்ஸ் இருந்தாலும் போடலாம். ரொம்பவே டேஸ்டி.